இருக்கீங்க. அதே நான் பார்த்த வரைக்கும் பழைய பஞ்சாங்கம் தான். புதுசா கட்சி ஆரம்பிச்சா பிஜேபியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 1 டிக் பாக்ஸ் அடி. ஆளுங்கட்சியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 2 இன்னொரு டிக்கை போடு. மூன்றாவது நாங்க தான் மாற்றுன்னு சொல்லு, மூணாவது டிக்கு. ஆனா மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்ன முன் வைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு மக்கள் வரலாம், ரேம்ப் வாக் வரும்போது கை தட்டலாம், ரேம்ப் வாக் முடிஞ்சோடனே அவங்க கிளம்பி போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம், இதெல்லாம் ஓகேங்கண்ணா. ஆனா வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் பலமான சித்தாந்தம் வேண்டும். ஆனா விஜய் அவங்க எப்ப வாய் திறந்தாருங்கன்னா, அவரு படத்தில் நடிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபிஷர்மேனாக கூட நடிச்சிருக்காரு, மீனவ நண்பனாக கூட நடிச்சிருக்காரு. அப்போவெல்லாம் கச்சத்தீவை பற்றி விஜய் பேசியிருக்காரா? இது எப்படியா இருக்குன்னா, இது வடிவேல் அவர் ஒரு படத்தில் இருக்கார். காலையில பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார். அது காலைங்கிற வடிவேல், அப்பா அம்மா காலில் விழுந்து. சாயங்காலம் அதே வடிவேல் அவர் டாஸ்மார்க் வண்டி விடுறா அப்படின்பார். அந்த மாதிரி இருக்காரு. அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு, அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தான எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆனா இன்னைக்கு அவரு அவருடைய கட்சியை எப்படி பெருசு பண்றது, அவரு கூட்டணிக்கு யாரை கொண்டு வருவது என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கணும். காங்கிரஸ் கூட்டணி தவறா, திமுக கூட்டணி தவறா, அதிமுக கூட்டணி தவறா, பாஜக கூட்டணி தவறான்னு அவர் இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றதை விட, அவர் மீது நம்பிக்கை இருந்தால் அவரை நம்பி தலைவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விஜய் அவர்கள் பேசணும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதனால அரசியல் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்றதை விட அவங்களுடைய பலத்தை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா நேத்து மதுரை மாநாட்டில் விஜய் அவர்களை பொறுத்தவரை மற்றவர்களுடைய பலவீனம் தான் சொன்னாங்களோ தவிர அவருடைய பலம் என்னன்னு சொல்லலையாங்கண்ணா. மக்கள் பலத்தை தான் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே பலவீனம் இருக்கலாம். அரசியல் கட்சிகள் கூட்டணியில் எல்லோருக்குமே நேரக்குறைய மேலக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யும், எல்லா பக்கத்துலையுமே. திமுக கூட்டணி எடுத்துக்க. ஆனால் நேற்று விஜய் அவர்கள் அவங்க பலவீனம் இவங்க பலவீனம்னு சொன்னாங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நீங்க எப்படி பலம், நீங்க எப்படி மாற்று, நீங்க எப்படி வித்தியாசமான ஒரு கட்சி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், ஆரோக்கியமான விஷயத்தை என்ன கையில் வச்சிருக்கிறீங்க? அதே நான் பார்த்த வரைக்கும் பழைய பஞ்சாங்கம் தான். புதுசா கட்சி ஆரம்பிச்சா பிஜேபியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 1 டிக் பாக்ஸ் அடி. ஆளுங்கட்சியை திட்டணும், பாயிண்ட் நம்பர் 2 இன்னொரு டிக்கை போடு. மூன்றாவது நாங்க தான் மாற்றுன்னு சொல்லு, மூணாவது டிக்கு. ஆனா மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்ன முன் வைக்கிறீங்க? இன்னைக்கு பாசிசம்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்திய அளவில் தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டு வந்தே இருக்கின்றோம். 2014 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம், 2019 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம், 2024 பாசிசம் நாங்க ஜெயிச்சோம். ஒரு மாநிலம் ஜெயிக்க முடியாத மாநிலம் ஒரிசா 2024 ஜெயிச்சோம். அதனால நம்முடைய தமிழக பொதுமக்களுக்கும் தெரியும், நம்முடைய சொந்தங்களுக்கும் தெரியும், அந்த பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே அந்த பழைய டீ கடையில் ஆத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதையெல்லாம் கடந்து பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய தலைவராக பார்த்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் பாசிசம்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க. இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். அதாவது தாமரை மேல தண்ணி கூட ஒட்டாது, எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்கன்னு. போன முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் ஏசி சண்முகம் உட்பட எல்லா தலைவரும் இணைந்து தமிழகத்தில் 18% மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. இவங்கள என்ன ஓங்கோல்லேருந்து வந்தவர்களா? தமிழக மக்கள் தானே. ஏன் சித்தப்பா, ஏன் மாமா, உங்க சித்தப்பா, உங்க தம்பி, உங்க வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தங்கள், நம்ம தமிழ்காரங்க எல்லாம் சேர்ந்து தானே 100 ஓட்டு வந்திருக்குன்னா 18 ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. இவங்கள என்ன வெளி மாநிலத்திலிருந்து போட்டவங்களா? அதனால தமிழக மக்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது அளவு கடந்த மரியாதையை வைத்திருக்கின்றார்கள். அதனால விஜய் அவங்களை பத்தி நான் நேரடியாக குற்றம் சாட்டுவதை விடுத்து, நீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க, வித்தியாசமா என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அதாவது இன்னைக்கு மக்கள் வரலாம், ரேம்ப் வாக் வரும்போது கை தட்டலாம், ரேம்ப் வாக் முடிஞ்சோடனே அவங்க கிளம்பி போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம், இதெல்லாம் ஓகேங்கண்ணா. ஆனா வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் பலமான சித்தாந்தம் வேண்டும். மக்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடும் பொழுது நிறைய யோசிக்கிறாங்க. இவங்க நம்மளோட இருப்பாங்களா, லோக்கல் கேண்டிடேட்டா, நம்ம ஊர்ல உங்க வீடு இருக்கா, நாளைக்கு காலைல பிரச்சனைனா 6 மணிக்கு வீட்டுக்கு போகலாமா, இவங்க உண்மையாலுமே 5 வருஷம் அரசியலை தாக்கு பிடிப்பாங்களா, மேலே கீழே எப்படி இருந்தாலும் கூட அரசியல் கட்சியில பயணம் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், வாழ்த்துக்கள். புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஒரு கொள்கையெல்லாம் சித்தாந்தத்தெல்லாம் வைக்கிட்டு ஒரு பக்கம். ஆனால் அது வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அரசியல் எனக்கும் ஒரு 4-5 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. ஐயா அவர்கள் இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக 40-30 வருஷம் அரசியல் பார்த்துருக்கிறாங்க, அக்கா பார்த்துருக்கிறாங்க. அதனால் அது வாக்காக மாறும் பொழுது மக்கள் நிறைய யோசிக்கிறாங்க. அதனால் வெறும் குற்றச்சாட்டுகள், இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லாம
ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வைக்கும் பொழுது நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. நாங்கள் பதில் சொல்றோம். எங்க ஆட்சியில் குறை இருக்கா சொல்லுங்க, பதில் சொல்றோம். நாங்கள் நடந்து கொண்ட விதம் தவறா சொல்லுங்க. டேட்டா ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்துக்கு பணம் கொடுக்கலையா? நான் விஜய் அவர்களுக்கு சொல்றேன். உங்களுடைய செய்தி தொடர்பாளர் நிறைய பேர் டிவிக்கு போறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வர்றாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க டேட்டா கொடுப்பாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவில் எங்கேயுமே கொடுக்கப்படாத நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சமீபத்தில் அடுத்த இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவராக நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்களை உயர்த்தி இருக்கின்றோம். எத்தனை கட்சிகள் பண்ணாங்க? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, எத்தனை முறை பண்ணாங்க? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை யாரு ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு போனது? செங்கோல பாராளுமன்றத்தில் வச்சது யாரு? அதனால அந்த பழங்கதைகள் பேசாம 21ஆம் நூற்றாண்டு அரசியலுக்கு விஜய் அவர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எனக்கு திமுக நண்பர்களுக்கு எதை பார்த்தாலும் பயம். அந்த தென்னாலி படத்துல கமல் அண்ணன் சொல்லுவார், எதை பார்த்தாலும் பயம் அப்படின்னு. இன்னைக்கு கமல் அண்ணன் அந்த பக்கம் சேர்ந்ததுக்கு அப்புறம் மோடிஜியை பார்த்தா பயம், அமித்ஷாஜியை பார்த்தா பயம், பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் வந்தா பயம், ஒரே நாடு ஒரே தேர்தல் பயம், ஊழல் அரசியல்வாதிகள் 31வது நாளில் பதவியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு பயம். தொடர்ந்து பயத்திலே தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் ஆட்சியும் கட்சியும் இருக்கு. இன்னைக்கு திருநெல்வேலியில் நீங்க சொன்னீங்க, அமித்ஷாஜி அவர்களை வரவேற்று திமுக காரங்க என்னைக்குமே போஸ்டர் ஒட்ட போறதில்லை. ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு அவங்க ஒட்டணும். அவங்க போஸ்டர் ஒட்டுறானாங்கவே எங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். எங்களை பார்த்து பயப்படலைன்னா அந்த போஸ்டருக்கு அவங்க காசு வேஸ்ட் பண்ணி ஒட்டாமல் இருந்திருப்பாங்கல்ல. அவங்க அமித்ஷாஜியை எதிர்த்து போஸ்டர் ஒட்டுறானாங்கவே திராவிட முன்னேற்ற கழகம் திருநெல்வேலியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய பயணத்தை பார்த்து பயந்திருக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய அர்த்தம். அதனால் நிச்சயமாக பெரிய மாற்றம் வரும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா விஜய் அவங்க எப்ப வாய் திறந்தாருங்கன்னா, அவரு படத்தில் நடிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபிஷர்மேனாக கூட நடிச்சிருக்காரு, மீனவ நண்பனாக கூட நடிச்சிருக்காரு. அப்போவெல்லாம் கச்சத்தீவை பற்றி விஜய் பேசியிருக்காரா? நான் தெளிவாக சொல்கிறேங்கண்ணா, அது கொஞ்சம் டீட்டெயிலான சப்ஜெக்ட். அப்போ கச்சத்தீவை பற்றி எதுவுமே பேசலை. கச்சத்தீவை பற்றி பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் பிரதமராக 2024 பாராளுமன்ற தேர்தலிலிருந்து பேச ஆரம்பிச்சு. உங்களுக்கு தெரியும், அது 2 நாடுகளுக்கான ஒப்பந்தம். இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவு வேணும்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு இலங்கை நம்முடைய அண்டை நாடாக, பக்கத்து நாடாக, நட்பு நாடாக இருக்கு. பிரதமர் அவர்கள் இங்கே தான், இந்த பகுதியில் பிரதமர் அவர்கள் இங்கே வரும்பொழுது தென் தமிழகத்தில் மேடையில் அவங்களும் சொன்னாங்க, இன்னைக்கு இவர்கள் பொறுத்து இருக்கணும். அதாவது இவங்க கொடுத்துட்டாங்க, 1972 கொடுத்துட்டாங்க, 50 வருஷம் யாருமே பேசல. இன்னைக்கு நாம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் செய்வோம், எப்படி செய்வோம் என்பது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கட்சி நடத்துறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஆட்சி நடத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் ஆட்சியில் இருக்கும், பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும். நட்பு நாடுகள்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டி வரும். இதை எல்லாமே பார்த்து தான் ஒரு அரசு செயல்பட முடியும். எதையும் எடுத்தோம் கௌத்தம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக கச்சத்தீவு வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியா இருக்கு. ஏன் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து வெள்ளை பேப்பர்ல, கருப்பு வெள்ளையில எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம், கச்சத்தீவை மீட்டு கொடுங்க. ஸோ எங்களுடைய அதிகாரத்தில் இது நடத்துவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்காக, ஒரு மேடை இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் கச்சத்தீவை பத்தி பேசுவேன்னா பேசுறேன், நான் தவறு இல்லை, பேசுறது தவறு கிடையாது. ஆனா இத்தனை நாளா எங்க போனாருங்கன்னா, இது எப்படியா இருக்குன்னா, இது வடிவேல் அவர் ஒரு படத்துல இருப்பார். காலையில பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார். அது காலையங்களை வடிவேல், அப்பா அம்மா காலில் விழுந்து. சாயங்காலம் அதே வடிவேல் அவர் டாஸ்மார்க் வண்டி விடுறா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் இருக்கு. அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு, அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தானை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவை ஏன் இன்னைக்கு நம்ம பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி. ஏன் காமராஜர் ஐயாவை பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி. எதற்கு மாபெரும் தலைவர்களை பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி. இதே கன்சிஸ்டன்சியோட விஜய் அவர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் இருக்கிறாங்க அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன். அவர் அரசியல் இன்னைக்கு வந்திருக்காங்க, இன்னைக்கு 2 மேடையில பேசியிருக்காங்க, இன்னைக்கு 1 வருஷமா கருத்து வைக்கிறாங்க. இதே 10 வருஷமா கருத்து வைக்கிட்டோம், அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கும். கட்சி ஆரம்பித்ததற்காக, பேச வேண்டும் என்பதற்காக திரு விஜய் அவர்கள் இந்த கருத்தை வைப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா இலங்கை மீனவர்கள் எத்தனை பேர்த்த நம்ம மீட்டிருக்கோங்கிற புள்ளி விவரம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான மீனவர்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். அவர் பேச பேச மீனவர்கள் மீட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், பேச பேச நடந்துகிட்டே தான் இருக்கு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை டெல்லிக்கு போய் எத்தனை மீனவர்களை மீட்டு கொண்டு நாங்கள் பேசணும்னு அவருக்கு தெரியுமா?   எத்தனை முறை திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல, சென்னை ஏர்போர்ட்ல, தூத்துக்குடி விமான நிலையத்தில்
நம்முடைய மீனவர்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவன் இங்கிருந்து மீனவர் ரிசீவ் பண்ணது அவருக்கு தெரியுமா? இல்ல விஜய் அவர்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? அங்கே மீனவனை மீட்ட பிறகு மத்திய அரசு தன்னுடைய சொந்த பணத்துல, நம்முடைய பணத்துல, வரி பணத்துல ஒரு மீனவரையும் டிக்கெட்டை போட்டு இங்க கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விடுறோம். அது விஜய்க்கு தெரியுமா? அல்லது விஜய் அவர்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? 2014க்கு பிறகு ஆழ்கடல் துப்பாக்கி சூட்டுல இறந்த மீனவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு குறைவுன்னு அவருக்கு தெரியுமா? இவ்வளவு சரித்திரம் இருக்கும் பொழுது, இதே காங்கிரஸ் ஆட்சியில 10 ஆண்டு காலம் யூபியா இருக்கும் பொழுது எத்தனை மீனவர்கள் இறந்தார்கள்? 300 நாள் 200 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. 21 நாளைக்கு மேல யாருன்னா இருக்காங்க? ரிப்பீட் அஃபெண்டர்னா 3 மாசம். அதையும் நம்ம பேசி கொண்டு வரோம். 2018ல் இலங்கையில் ஒரு புதிய சட்டத்தை போட்டு, ஒரு படகு மாட்டுச்சுன்னா அதை நாட்டுடைமை ஆக்கிடுவோம் புதிய சட்டத்தை இலங்கையில கொண்டு வந்தாங்க. அது விஜய் அவர்களுக்கு தெரியுமா? விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தம். அதாவது புதியவர்கள் வர்றாங்க, புதிய அரசியல் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் அவர்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்கணும், ஒரு சப்ஜெக்டை டீப்பா போகணும். அப்புறம் நம்ம மக்கள் மன்றத்தில் வைக்கணும். ஆனா எல்லாமே நம்ம பட்டும்படாம பாசிசம் ஒரு டிக்கடிப்பா, மீனவர் ஒரு டிக்கடி, கச்சத்தீவு ஒரு டிக்கடின்னு எல்லாமே பேசிட்டு போனா மக்கள் எப்படி விஜய் அவர்களை மாற்றமாக பார்ப்பார்கள்? அதே திமுக லாங்குவேஜ் ஒரு பேசுறாரு, அதே இந்த லாங்குவேஜ் விஜய் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மாற்றமா? நான் மறுபடியும் சொல்றேங்கன்னா, அவர் அரசியல் வந்திருப்பதை நான் வரவேற்கின்றேன். ஆனா சப்ஜெக்டோட பேசணும். ஒரு மாநாட்டில் பேசுறாங்கன்னா சப்ஜெக்டோட ஆதாரப்பூர்வ அடிப்படையில். உலகத்துல இன்னைக்கு இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. ஒரு ஃபாஸ்டஸ்ட் அரசாக இருந்தால் இந்தியாவுடைய வளர்ச்சி இந்த மாதிரி இருக்குமாங்கன்னா? இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய மரியாதை. இதே விஜய் அவர்கள் பிரைவேட் ஜெட்ல போறாங்க, ஃபாரின் கண்ட்ரில போய் ஷூட்டிங் பண்றாரு. இப்ப விஜய் அவர்கள் தன்னை இந்தியன்னு சொன்னா 2014க்கு பிறகு விஜய் அவர்களுக்கு மரியாதை கூடியிருக்கா குறைந்திருக்கா? இதே விஜய் அவங்க துபாய் போனார்னா 2014க்கு முன்பு டபுள் பாடி சர்ச் இருக்கும். இன்னைக்கு சர்ச் இருக்கா விஜய் அவர்களுக்கு? ஏன்னா ஷூட்டிங் எத்தனை நாடு போறாரு? அந்த பெருமை எப்படி வந்துச்சு? இன்னைக்கு இந்தியன்னு சொன்னா மேலை நாடுகள் ஏன் தலை நிமிர்ந்து பார்க்கின்றார்கள்? மோடி என்கின்ற ஒற்றை மனிதன் இருக்கின்ற காரணத்திற்காக. அதனால விஜய் அவர்கள் இவங்க பிஜேபி வந்துட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு விஜய் அவர்களே தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிம்மதியாக இருக்க முடியும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, மோடி அவர்கள் ஒரு சாட்சி.